வணக்கம். சாய் மீடியா செய்திகள். இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வேட்டையன் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை, அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவமா கொதித்த ரசிகர்கள். தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வரும் ரஜினிகாந்த் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். பல்வேறு நாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் 80% படம் முடிந்துள்ளது. இறுதிக்கட்டமாக சண்டை காட்சிகள், ஹெலிகாப்டர் காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வந்தது. இது 2 நாட்களாக இந்த படப்பிடிப்பு முடிந்து செல்லும் போது ரஜினியை காண ரசிகர்கள் காத்திருந்தும் அவரை பார்க்க முடியவில்லை. இன்று மாலை படப்பிடிப்பு முடிந்த நிலையில் கேரளத்தில் ஓணம் வெளியீடாக திரைக்கு வந்து உலகளவில் ரூபாய் 100 கோடியை வசூலித்த ஆர்டிஎக்ஸ் ராபர்ட் டோனி சேவியர் படத்தின் இயக்குனர் நிகாஷ் ஹிதாயத், சண்டை பயிற்சியாளர்கள், அன்பறிவு மாஸ்டர்கள் புதுச்சேரியில் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள நடிகர் ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அடுத்து வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் இன்று படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி தனது காரில் ஏறினார். அப்போது துறைமுகத்தின் வெளியே காத்திருந்த ரசிகர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்து அரசியல்வாதிகளுக்கு அனுமதி கொடுப்பது சரியா, ரசிகர்கள் தானே ரஜினிக்கு முக்கியம் என்ன கோஷம் எழுப்பினார். விழுப்புரம் புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் 107 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இதற்கு ஒருபுறம் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும் இந்த வருடம் தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் காவல்துறை தற்போது சுதந்திரமாக நடப்பதால் தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுகிறது. மேலும் அதிக அளவில் பாதுகாக்கப்படுகின்ற போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் வகையில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும் என்றும், போதைப் பொருட்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்ட வைத்திலிங்கம், கடந்த 3 ஆண்டுகளில் இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனை, இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று குற்றம் சாட்டினார். பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அனுபவங்கள் இல்லாதவர்களையும் தேர்வு எழுத அனுமதிக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று என்றார். தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் இவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாக குற்றம் சாட்டினார். தேர்வு எழுதிய அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இல்லை என்றால் இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 600 பேர் மட்டுமே தேர்வை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை வெளியிட இவர்களுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சரின் ஆலோசனைகளை இங்கிருக்கும் ஆளுநர்கள் ஏற்க மறுக்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த நிலைப்பாடு என்றால் இது எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் தெரிந்தும் தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். விவேகானந்தா பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து சுமார் 13,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள விவேகானந்தர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் அமைப்பின் சார்பாக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள தமிழ் சங்க வளாகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் அமைப்பு சார்பாக உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி செவிலியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சிவக்குமார் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு செவிலியர்களை கௌரவித்து வாழ்த்து பேசினர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தினேஷ்குமார், செயலாளர் முருகன், பொருளாளர் இளங்கோ, அரசன், தலைவர்கள் ரத்தின தனவந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பு தலைவர் சிவா கணபதி செய்திருந்தார். புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் +2 அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்வு எழுதிய 223 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 75%க்கும் மேல் 139 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி 75%க்கும் மேல் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி லக்ஷனா தேவி 591 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். தர்ஷினி, சரண் ஆகியோர் 580 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், சுதிக்ஷா 579 மதிப்பெண்கள் சுதிக்ஷா 579 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். தமிழில் தக்ஷினி, சரண், நிஷா, ஸ்ரீ ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், பிரெஞ்சு பாடத்தில் லக்ஷனா தேவி, சுதிக்ஷா, சுஜிதா, நர்மதா, சுபாஷினி, ஸ்ரீ, ஹரிஷ்மா, யோக பிரியா, சாராபானு ஆகியோர் 100 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், ஹிந்தியில் ஹரிஷ் 93 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், ஆங்கிலத்தில் சுதிக்ஷா 98 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தையும், கணிதத்தில் கிரண்குமார், டிமிட்ரிடெரில் கிரிஷ் குமார் ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் பெற்றனர். கணிப்பொறி அறிவியலில் குரு ரத்னம், சந்தீப், அண்ணாமலை, ஷைலு ஆகியோர் 100 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், கணக்கியல் படிப்பில் லக்ஷனா தேவி 99 மதிப்பெண்ணும், வணிக கணித பாடத்தில் லக்ஷனா தேவி, பால ஆதித்யா 96 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தை பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளாளர் ஃப்ரெட்ரிக் ரெஜிஷ், மருத்துவ இயக்குனர் ஜீதா ஃபெட்ரிக், பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சீதாராமன், முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரிய பெருமக்கள் நடராஜன், செல்வம், இளவழகன், வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர். கம்பன் விழாவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு JVS அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறும். இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் தமிழ் அறிஞர்களும் மற்றும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில் 2ஆம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் JVS அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் JVS ஆறுமுகம் மற்றும் சந்திரசேகர்
இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் JVS ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் இதில் கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர் வாகன திருட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் எதிரொலியாக நகரப் பகுதியில் போலீசார் அதிரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாலும் போலீசார் வாகன சோதனையை அதிகரித்துள்ளனர். இதன்படி நகரப்பகுதி முழுவதும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வாகன ஓட்டிகளின் ஆவணங்களை சரிபார்த்து வருகின்றனர். மேலும் உரிய ஆவணங்கள் இல்லாத இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தும் வருகின்றனர். இந்த நிலையில் பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் புதுச்சேரி 45 அடி ரோடு வெங்கடா நகர் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியே வந்த வாகன ஓட்டிகளை நிறுத்திய போலீசார் இருசக்கர வாகனத்திற்கு உரிய ஆவணங்களையும் லைசென்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களையும் சரிபார்த்தனர். மேலும் வாகனங்களில் ஏதாவது பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்தும் போலீசார் சோதனை செய்தனர். திடீரென்று இரவு நேரத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டதால் ஒரு சில வாகன ஓட்டிகள் போலீசாரை கண்டு பாதி வழியில் திரும்பியும் சென்றனர். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் எடப்பாடியார் நீடூழி வாழ வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதனையடுத்து 108 தேங்காயை உடைத்து சிறப்பு வழிபாடு செய்த அதிமுகவினர் கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். இதில் அதிமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என இதில் அதிமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.